காலமட்டை அடக்கி அடக்கி அமர பண்ணுறது போல அடக்கி அப்படி அமர பண்ணுது. கொஞ்சமா அடக்கி அப்படியே அமர பண்ணிட்டு அவ்வளவு நேரம் அலக்களிக்கப்பட்ட என்னுடைய எண்ணங்கள் அப்படியே அடக்கி அமைதியாயிடுச்சு. உங்கள் எண்ணங்களை நீங்கள் அடக்க, உங்கள் எண்ணங்களை நீங்கள் அமர பண்ண தேவனுடைய வசனத்துக்கு நிகரான ஒரு வல்லமையான ஆயுதமே கிடையாது, வல்லமையான மருந்தே கிடையாது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறதுங்க. ஆமென். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணேன். பிரதர், இட்ஸ் a very serious topic, very serious. நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாவே சுத்திட்டு இருக்கோம். ரெஸ்ட்லெஸ்ஸாவே அப்படியே என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என்ன வந்தாலும் வரட்டும். இல்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். You have to put your mind to rest. You have to make this mind rest. அடக்கி அமர பண்ண வேண்டும். ஏன் இந்த மைண்ட் ரொம்ப முக்கியமா? இந்த மைண்ட் அடங்கலைன்னா பிசாசு பயன்படுத்திடுவோம். இந்த மைண்ட் வச்சு ராங் டோருக்கு உங்களை போக வச்சிருவோம். இந்த மைண்ட் வச்சு ராங் டெசிஷன்ஸ் மேக் பண்ண வச்சிருவோம். இந்த மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்துச்சுன்னா மைண்ட்ல என்ன செய்யணுமோ செஞ்சிடும். ரெஸ்ட்லெஸ் ஈவ் அவள் மட்டும் பாதிக்கப்பட்டால் சந்ததிகளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணிவிட்டார். ஒரு ரெஸ்ட்லெஸ் மதர் கேன் become a destructive mother for generations. நிலையற்ற இளைப்பாறுதலற்ற ஒரு தாய் தன்னுடைய சந்ததிக்கு அழிவு. Don't be restless. ஜாக்கிரதையாக பயந்து எப்படி பிரதர் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது? ஆண்டுடைய வசனம். எப்படி பக்கத்தில் பார்த்து ஆண்டுடைய வசனம் சொல்லுங்க. ஆண்டுடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆண்டுடைய வசனம் வல்லமை உள்ளது. அது அடக்கி நம்ம பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தட்டி பின்னாடி ஆண்டுடைய வசனம் ஆண்டவர் மைண்ட படைச்சதே அப்படி படைச்சிட்டாங்க. எப்படி படைச்சிட்டாங்க?